ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு இருந்தாலே அந்த மனுஷன் சந்தோஷமாக இருப்பான். அன்புன்னு சொன்னாலே இயேசு தாங்க. இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அந்த மனுஷன் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பான். அன்பென்ற வார்த்தைக்கு உரிமையாளரும் இயேசு தான். அன்பென்ற வார்த்தைக்கு உருவமும் இயேசு தான். அன்பு இயேசு இது இரண்டும் தனித்தனி வார்த்தை அல்ல, ஒரே வார்த்தை தான். ஹல்லேலூயா. இயேசு அன்புள்ளவர் என்று சொல்கிறோமே, அதற்கு என்ன சாட்சி? நீங்களும் நானும் தான் சாட்சி. நாம் நல்லவர்களா? நாம் நல்லவர்கள் இருந்ததுனால இயேசு நம்மை தேடி வந்தாரா? இல்லையே. எதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நாம் பாவிகளாக இருந்தோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அந்த பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டு, தேவ மகிமையை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து தம்முடைய பிள்ளையாய் மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அவர் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமர் 5:8 எடுத்து வாசிங்க. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யார் மேலே வைத்த அன்புங்க? நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார். நம்ம இந்த இடத்த வந்து அமர்ந்திருக்கிறோமோ, நாம் ஏதோ நல்லதை செஞ்சிட்டோம் அதனால் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோமா? இல்லைங்க. அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த அன்பினால தான் நாம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அன்பாக இருக்கிறாருங்க. நம்மளை ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாத தெய்வம். அவர் நேசிக்கிற தெய்வம். அவர் அன்பு உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அவர் அன்பாக இருந்தது போல நாமும் அன்பாக இருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக நமக்கு ஒரு கற்பனையும் கொடுத்திருக்கிறார். நாம் அன்பாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதற்காக நமக்கு ஒரு கற்பனையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 22:39 இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அங்கே இரண்டாவதாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லியிருக்காரு. யார் அந்த பிறன்? எந்த பிறனிடத்தில் நம்ம அன்பு கூறணும்? நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது? கணவன் மனைவியை நேசிப்பாங்க, மனைவி கணவனை நேசிப்பாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்பாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிப்பாங்க, உடன்பிறப்புகளை நேசிப்பாங்க, உறவினர்களை நேசிப்பாங்க, நட்புகளை நேசிப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ளே மட்டுமா இருக்குது? ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இப்படிப்பட்ட அன்பு இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க கணவன் மனைவிகளை நேசிக்கிறாங்களா? நேசிக்கலையா? நேசிக்கிறாங்கங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொருவரும் அவங்க கணவன் மனைவியை நேசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பு இப்படிப்பட்ட அன்பு இல்லை. இந்த அன்பை பார்க்கிலும் வேறு அன்பை எதிர்பார்க்கிறார். இந்த அன்பு நமக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. இந்த அன்பு கட்டாயம் நம்முடைய ஒவ்வொருக்குள்ளும் இந்த அன்பு இருக்கணும். நம்ம நேசிக்கணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த அன்பை பார்க்கிலும் வேறு அன்பை நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது என்ன அன்புங்க? மத்தேயு 5:44 எடுத்து வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கிறேன், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். சத்ரு, சபிக்கிறவன், பகைக்கிறவன், நிந்திக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், இவங்க தாங்க அந்த பிறன். ஆண்டவர் இவர்களை தான் ஆண்டவர் நேசிக்க சொல்கிறார். சொல்கிறது ஈஸி, செய்யத்து கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஆண்டவர் இந்த பூமியில் சொல்லிட்டு செய்யாமல் போயிருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அவர் மாட்டுன்னு வந்தார்,
சொல்லிட்டு போயிட்டாரு. இது யார் செய்வாங்க? கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போம். நம்ம கேட்போங்க. அவர் வந்தார், வந்து சொல்லிட்டு போயிட்டார், செய்கிறவங்களே தான் தெரியும் அது என்ன கஷ்டன்னு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொன்னது மாத்திரம் அல்ல, செய்தும் காட்டினார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிறவருங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டார்னா யோசிக்கவே மாட்டார், செய்து முடிச்சிடுவார். முதலாவது இயேசு சீஷர்களோடு ஒலிவ மலைக்கு சென்று தாம் படப்போகிற பாடுகளை குறித்து அவர் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை பெரும் இரத்த துளியாக இந்த பூமியில் சிந்தினது. இப்போ அந்த இடத்துல அவங்க இருக்கும்பொழுது யூதாஸ் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக அங்கே ஜனங்களோடு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 22:47-52 வரைக்கும் வாசிங்க. அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவராக யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தார். அப்படியே நிறுத்துங்க. இந்த இடத்துல ஜனங்களெல்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. வரவங்க யாருங்க? இயேசுவுக்கு நண்பரா? இல்லை இயேசுவை வரவேற்க வராங்களா? இல்லை, இயேசுவை கட்டி கொண்டு போய் கொலை செய்யணும்னு வராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தின் நாளையா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நடக்கப் போகிறதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமே என்றார்கள். அப்படியே நிறுத்துங்க. ஹல்லேலூயா. இப்போ இயேசு மீது வந்து கை போடுறாங்க. கை போட்ட உடனே சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே, இவர்களை பட்டயத்தினாலே வெட்டுவோமா அப்படின்றாங்க. இதில் ஒரு காரியம் நம்ம அறிந்து கொள்ளணும். என்ன தெரியுங்களா? சீஷர்கள் அங்கே வந்த சத்துருக்களை சத்துருவாய் பார்க்குறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இயேசு சத்துருவாக பார்க்கல, சத்துருவை நேசிக்கிறார். அவங்க சீஷர்கள் சத்துருவாக பார்க்குறாங்க, இயேசு சத்துருவை நேசிக்கிறார். ஒருவேளை இயேசு சத்துருவாக பார்த்துருந்தா அவர் என்ன தம்மை செஞ்சிருப்பார்? அதுக்கு கீழே வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்கார காதரை வெட்டினான். அப்படியே நிறுத்துங்க. காதரை வெட்டினான். இப்போ என்ன பண்ணுறாங்க சீஷருங்க? சொல்லிட்டு உடனே அங்கே வந்த பிரதான ஆசாரியனுடைய காதை வெட்டிட்டாங்க. இப்போ ஆண்டவர் சத்துருவாக பார்த்துருந்தால் அங்கே என்ன தம்மை சொல்லியிருப்பாங்க சீஷர்கிட்ட? இவன் காதை வெட்டின நீங்கள் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தலையும் வெட்டுன்னு சொல்லிட்டுருப்பார். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கவன் ஒவ்வொரு தலையும் வெட்டு அப்படின்னு சொல்லிட்டுருப்பார். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. அதுக்கு கீழே நீங்கள் வாசிங்க. அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவரை சொஸ்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, இம்மட்டும் நிறுத்துங்கள் அப்படின்ட்டு. மனுஷனுடைய நினைவுகள் நம்முடைய ஆண்டவருடைய நினைவுகள் இல்லைங்க. மனுஷன் என்றைக்குமே சத்துருவை தான் பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் நினைவுகள் எப்படி தம்மா? சத்துருவை நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் சத்துருவை நேசிக்கிறவருங்க. நீங்கள் மத்திய சுவிசேஷத்தில் இதே வாட்சிங்கன்னா வச்சிங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்லியிருப்பார், உன் பட்டயத்தை உன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிந்து போவான். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, என் பிதாவை நோக்கி நான் வேண்டுதல் செய்தால் 12 லேகியனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டாரோ? சொல்கிறாரு, ஏன்பா நீங்கள் பட்டயத்தை எடுத்து வெட்டுறீங்களே, நீங்கள் வெட்டணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரே ஒரு விண்ணப்பம் பண்ணேன்னா வச்சுங்க, பரலோகத்துலேருந்து என்ன பண்ணுவார்? பிதா தூதரை இறக்கிடுவார். தூதரை இறக்கி என்ன பண்ணுவார்? அழிச்சிடுவார். ஆனால் நான் அதற்காக இந்த பூமிக்கு வரலை. நான் ரட்சிக்க வந்தேன், நான் நேசிக்க வந்தேன், சத்ருவை நான் நேசிக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த மனுஷனுடைய காதை தொட்டு சொஸ்தப்படுத்தினாரே,
அதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை, மனம் திரும்பியிருப்பான். ஆண்டவருடைய அன்பு தொடப்பட்டிருக்கும். இந்த உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அவனை நேசிக்கிறாருங்க. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறாரு. இந்த பூமிக்கு வந்ததே அவர் நேசிக்கத்தான், அழிக்க வரல. ஹல்லேலூயா. அவர் நேசித்ததுனால்தான் அந்த மனுஷனுடைய காதை தொட்டு சொஸ்தப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் சத்துருக்களை நேசித்தால் உலகமே சமாதானமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. சண்டை இருக்காது, பிரச்சனை இருக்காது, பிரிவினை இருக்காது, போராட்டம் இருக்காது, வன்முறை இருக்காது, யுத்தம் இருக்காது, போர் இருக்காது. எல்லாமே சமாதானமாய் மாறிவிடும். நம்ம சத்ருவை நேசிக்கணும். சத்ருவை என்றைக்குமே சத்ருவை பார்க்கக்கூடாது. இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம சத்ருவை இன்னும் சத்ருவை பார்த்துட்டு இருக்கிறேன்? நீங்கள் சத்ருவை நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சத்ரு உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை பார்ப்பான். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு வெளிப்படுவார் நீங்கள் சத்ருவை நேசிச்சிங்கன்னா. இந்த ஆவியின் கனியில் முதல் கனி எது தெரியுமா? அன்பு. ஒரு மனுஷனுக்குள்ளே அன்பு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மீதி இருக்கிற 8 கனியும் வாசம் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தாங்க சகல பாவங்களையும் மூடும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு சகலத்தையும் தாங்கும். ஹல்லேலூயா. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நம்முடைய ஆண்டவர்கிட்ட பூரண அன்பு இருந்தது. ஹல்லேலூயா. அவர் பூரண அன்பு உள்ளவருங்க. அவர் நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நம்முடைய சத்துருக்களை நேசிக்கணும். சத்துருக்களை என்றைக்குமே சத்ருவாக பார்க்காதீங்க. சத்ருவுக்களை நீங்கள் நேசிக்கும் பொழுது நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும் அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பின்னாடியே வந்துடுவான் சர்ச்சுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற இயேசு வெளிப்படுவார். பேதுரு யாருங்க? ஆண்டவருடைய சீஷன், ஆண்டவருக்கு முதல் சீஷன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சீஷன். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, என்னை யார் என்று நினைக்கிறீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. உடனே பேதுரு சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதுக்கப்புறம் பேதுரு சொல்கிறாரு, உமது நிமித்தம் இடரல் வந்தாலும் நான் இடரல் அடையேன். ஹல்லேலூயா. உமது நிமித்தம் இடரல் வந்தாலும் நான் இடர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இயேசு சொல்கிறாரு, நீ இன்றைக்கு சேவல் கூவதற்கு முன்னமே 3 முறை மறுதளிப்புப்பா அப்படின்ட்டாரு. 3 முறை மறுதளிப்பு. அதுக்கு பேதுரு சொல்கிறாரு, உம்மோடு மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் நான் உன்னை மறுதளிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. மத்தேயு 26:69-74 வாசிங்க. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். மறுபடி வாசிங்க. அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு இயேசுவோடு இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே அவர்களில் ஒருவன் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. மறுதளிச்சாருங்க. எத்தனை முறை மறுதளிச்சார்? 3 முறை மறுதளிச்சிட்டாரு. இதில் ஒரு ஷாக்காக ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? பேதுரு என்ன சொன்னார்? 3 முறை தான்ப்பா நீ மறுதளிப்ப அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் பேதுரு சொல்லாததையும் செஞ்சார். என்ன செஞ்சாருங்க? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். ஆண்டவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார்.
இந்த மனுஷன் மறுதளிப்பான் தான் நினச்சேன், என்னை சபிக்கவும் ஆரம்பிச்சிட்டானே, என்னை சபிக்கவும் செய்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நினச்சிருப்பாருங்க. அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், பேதுரு ஒரு வேளை அந்த இடத்துல சீஷர்களோடு இருக்கும்பொழுது இயேசுவை கட்டி கொண்டு போகும்போது வரும்பொழுது அந்த இடத்துல பேதுரும் ஓடி போயிருந்தா பேதுரு மறுதளிச்சிருக்க மாட்டார். அந்த இடத்துக்கு வராமல் இருந்திருந்தான்னா மறுதளிச்சிக்க மாட்டார், சபிக்கும் செஞ்சுருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் வந்து ஏன் சொல்லிட்டு ஏன் தெரியுமா வந்தார்? உம்மோடு மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் நான் உன்னை மறுதளிக்க மாட்டேன், அதுக்காக தான் அவர் கூடவே வந்தார், அவர் கூட மறிக்கணும்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் வந்த இடத்துல பேதுரு மறுதளித்ததும் இல்லாமல் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அவர் பேதுரு எந்த அளவுக்கு சபித்திருந்தால் அந்த இடத்துல இருந்த ஜனங்கள் நம்பியிருப்பாங்க, அந்த அளவுக்கு சபிச்சிருப்பார். இங்கே எழுதப்படலை, எப்படியெல்லாம் சபிச்சிருப்பான்னு தெரியாதுங்க. அவர் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். ஏன்னா அவரை நம்பணும், நான் இயேசுவோடு கூட இருந்தவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு பேதுருவை வெறுக்கவும் இல்லை, ஒதுக்கவும் இல்லை. ஹல்லேலூயா. பேதுருவே என்னை மறுதளிச்சிட்ட, நீ இனி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்கவும் இல்லை, ஒதுக்கவும் இல்லை. அதற்கு மாறாக என்ன தம்மா பண்ணாருங்க? ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. பேதுரு பார்த்தா சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுரு நடந்து போகிறாருங்க, அவருடைய நிழல் பட்டு சுகமாகறாங்க. ஹல்லேலூயா. பேதுரு மரித்தவளை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. பேதுரு கொண்டு தான் ஆண்டவர் உயிரோடு அந்த மரித்த மகளை எழுப்பினார். ஹல்லேலூயா. சபித்த மனுஷனே ஆண்டவர் ஆசீர்வாதமாக பயன்படுத்தினார். அது மாத்திரம் இல்லை, பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுறாரு, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. சபித்த மனுஷனே ஆண்டவர் ஆசீர்வாதமாக பயன்படுத்த முடியும்னா உங்களை என்னையும் பயன்படுத்த மாட்டாரா? பயன்படுத்துவாருங்க. அந்த மனுஷனே ஒதுக்கலைங்க, வெறுக்கலைங்க. ஆண்டவர் எவரையும் நேசிக்கிறவருங்க, சபிக்கிறவரையும் அவர் நேசித்தார், அவங்கள ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி நாம் கூட சபிக்கிறவங்கள நாம் சபிக்கக்கூடாது, சபிக்கிறவங்கள நம்ம அதுக்கு மாற ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்கப்பா, உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆசீர்வதிக்கணும். நம்முடைய அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கணும். அதை தான் ஆண்டவர் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் யாருங்க? குற்றவாளியா, விரோதியா? இந்த பூமியில் விரோதமான காரியங்களை செய்தார். இந்த பூமியில் அவர் எந்த ஒரு விரோதமான காரியங்களும் அவர் செய்யவே இல்லை, தீமையான காரியங்களும் அவர் செய்யவே இல்லை. இந்த பூமியில் அவர் என்ன செய்தாருங்க? நன்மை செய்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் வாசிங்கன்னா அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடன் கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திறந்தார். எப்படி சுற்றி திறந்தார்? நன்மை செய்கிறவராயும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்ய வந்தாருங்க அந்த பூமிக்கு, தீமை செய்ய வரலை. ஹல்லேலூயா. ஆனால் ஜனங்களோ அவரை பகைத்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை கொலை செய்யும்படி அவரை கட்டி பிலாத்துவினிடத்தில் கொண்டு சென்றார்கள். எடுத்து வாசிங்க, லூக்கா 23:13-18 வரைக்கும் வாசிங்க. பிலாத்து பிரதான ஆசாரிகளையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவான இவன் ஒன்றும் செய்யவில்லையே. ஹல்லேலூயா. இப்போ பிலாத்தும் விசாரிக்கிறார், ஏரோதும் விசாரிக்கிறாங்க.
விசாரித்த உடனே ஹல்லேலூயா இவங்களிடத்துல ஒரு குற்றத்தையும் காணவில்லை. ஆனால் ஒரு குற்றமும் செய்யாத இயேசுவை பகைத்து குற்றவாளியான பரபாசை ஏற்றுக்கொண்டார்கள், விடுவித்து கொண்டார்கள். ஆக்சுவலாக அவங்க என்ன செய்திருக்கணும்? குற்றவாளியாக தான் பகைத்திருக்கணும். ஆனால் இயேசுவை அவங்க நேசிச்சிருக்கணும். அதற்கு மாறாக இயேசுவை பகைத்தார்கள். ஆனால் இயேசுவை அவங்க பகைத்தாருன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே விடலை. அவர்களுக்காகவும் சிலுவையை சுமந்தார். பகைத்தவர்களுக்காகவும் சிலுவை சுமந்தார். கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். அந்த சிலுவையின் ஆசீர்வாதங்களை, அந்த சிலுவையின் மேன்மைகளை அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக நன்மை செய்திருக்கிறார். அந்த சிலுவையில் ஹல்லேலூயா அவர்களுக்காகவும் நன்மை செய்திருக்கிறாங்க. பகைத்தவர்களுக்காகவும் ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். நாம் கூட இந்த நாளில் பகைக்கிறவர்களை நம்ம பகைக்கக்கூடாது. பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்யணும், தீமை செய்யக்கூடாது. நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதாங்க, வேறு ஒன்றும் எதிர்பார்க்கலைங்க. அது மாத்திரம் இல்லை, நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும். இயேசுவை பிடித்த உடனே சிலுவையில் கொண்டு போய் அரைஞ்சிட்டாங்களா? இல்லைங்க. இயேசுவை அப்படியே பிடிச்சி அப்படியே கொண்டு போய் சிலுவையில் அறையலை. அவரை எந்த அளவுக்கு துன்பப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு துன்பப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு அவரை நிந்திக்கணுமோ அந்த அளவுக்கு அவரை நிந்தித்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் அந்த சூழ்நிலையும் இயேசு அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். ஹல்லேலூயா. அவரை 39 அடிகள் அடித்தார்கள். அவர் சரீரம் பிக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, முள்முடி பின்னி அவர் சிரசில் மேல் வைத்து அடித்தார்கள், அவரை துப்பினார்கள். எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டாருங்க. நிந்திக்கிறவங்களை அவங்கள அந்த அளவுக்கு துன்பப்படுத்தியும் ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட திரும்ப பேசலை. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 27, 29, 30 வாசிங்க. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். எந்த அளவுக்கு அவரை நிந்திக்கணுமோ அந்த அளவுக்கு நிந்திச்சாங்க, துன்பப்படுத்தினாங்க. எந்த அளவுக்கு துன்பப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு துன்பப்படுத்தினாங்க. அது மாத்திரம் இல்லை, சிலுவையில் அவரை அடித்த பிறகும் கூட அவர் நிந்தித்தார்கள். ஏற்கனவே எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு அவரை துன்பப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவரை துன்பப்படுத்திட்டாங்க. அங்கே வேறு ஒன்றும் இல்லை துன்பப்படுத்துறதுக்கு. அவருடைய சரீரமெல்லாம் பிக்கப்பட்டு தன்னுடைய ரத்தமெல்லாம் சிந்தி தலையில் முள்கிரிடம் எல்லாவற்றையும் செய்து சிலுவையில் தொங்க விட்டுட்டாங்க. சிலுவையில் இப்போ தொங்குறார் இயேசு. சிலுவையில் தொங்கும்போது கூட சும்மா இல்லை, அவர் நிந்தித்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. மத்தேயு 27, 39 to 44 வரைக்கும் வாசிக்கலாம். இப்போ ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கு. அங்கே போகிறவங்களாம் அவரை பார்த்து நிந்திக்கிறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வழியாக போகிறவங்க கூட பார்த்து நிந்திக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, பிரதான ஆசாரியர்களும் நிந்திக்கிறாங்க. அது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? அவரோடு கூட சிலுவையில் அறைப்பட்ட கள்ளன் ஏற்கனவே அவன் வலி வேதனையோடு தொங்குறான். அந்த வலி வேதனையும் இயேசுவை நிந்திக்கிறான். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பான் பாருங்கள். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் சகித்து கொண்டாருங்க. எல்லாவற்றுக்கும் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னொரு அதே ஒரு வாசனத்தை வாசிங்க. ஏசாயா 53:7 வாசிங்களா? ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிகனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் அவ்வளவும் அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அந்த சூழ்நிலையும் மயிர் கத்திருக்கிற ஆட்டை போல் அவர் வாயை
திறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் எல்லாருக்காகவும் சிலுவையை சுமந்தாருங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் வந்து சிலுவை சுமக்கலை, ஒரு கூட்டத்துக்காக ஆண்டவர் வந்து சிலுவை சுமக்கலை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காக சிலுவை சுமந்தார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அதுக்காக என்ன தம்மை பண்ணார்? துன்பப்படுத்துகளுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் என்ன தம்மை பண்ணார்? ஒன்றே ஒன்று பண்ணாருங்க. என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா. லூக்கா 23:34 வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். போதும். ஆண்டவர் இப்போ ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் நிந்திக்கிறவளை நிந்திக்கலை, அவங்கள கோவப்படலை, அதுக்கு மாறாக என்ன தம்மை செய்கிறாரு? ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, இவங்க பிதாவே, இவர்கள் என்ன செய்கிறாங்கன்றே தெரியாமல் செய்கிறாங்க, இவங்கள மன்னிங்க அப்படின்றார். ஏன் தெரியுமா? இவங்களுக்காக நான் சிலுவையில் தொங்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்களை மன்னிங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். திரும்ப அவங்கள நிந்திக்கக்கூடாது, அவங்கள துன்பப்படுத்தக்கூடாது. அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன தம்மை எதிர்பார்க்கிறாரு? வெள்ளியையோ பொன்னையோ ஆஸ்தியையோ அந்தஸ்தையோ பேரையோ புகழையோ அல்லங்க. சத்துருக்களை நேசிக்கணும், சபிக்கிறவளை ஆசீர்வதிக்கணும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும். இப்படிப்பட்ட அன்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் பொழுது நமக்குள்ளே இருக்க இயேசுவை காண்பார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வரும் நாட்களில் மற்றவர்களையும் நாம் நேசிப்போம், இயேசுவை வெளிப்படுத்துவோம், இயேசுவின் நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு, இயேசுவை போல நீ மாறு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு பாடலை பாடி முடிக்கலாம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும்